ராஜ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக் பாஸ் சீசன் 9 தமிழுக்கான ஃபீவர் ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில இந்த சீசனுக்கான முதல் டீசர் முதல் ப்ரோமோ ரெண்டுமே விஜய் டிவில டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இதுல முதல் டீசரை பொறுத்தளவுல இந்த சீசனுக்கான ஐ லோகோவை ரிவீல் பண்ணியிருந்தாங்க. உண்மையாவே இந்த சீசனோட ஐ லோகோ வந்து ரொம்பவே யூனிக்கா ஸ்டைலிஷா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் பிக் பாஸ் ரசிகர்களை பொறுத்தளவுல இந்த சீசனை விஜய் சேது தான் ஹோஸ்ட் பண்ண போறாரா, விஜய் டிவில தான் டெலிகாஸ்ட் ஆகுமா அப்படிங்கிற பல கேள்விகள் இருந்துச்சு. அந்த கேள்விகளுக்கான விடையாவும் அமைஞ்சு அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, இந்த சீசனையும் விஜய் சேது தான் ஹோஸ்ட் பண்ண போறாரு. அதே மாதிரி விஜய் டிவில தான் டெலிகாஸ்ட் பண்ண போறாங்க. இப்படிங்கிறது எல்லா டீடைலுமே நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. இருந்தாலும் இந்த சீசனை பொறுத்தளவுல போட்டியாளர்கள் யாரெல்லாம் கலந்துக்க போறாங்க, வீடு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற பல கேள்விகள் பிக் பாஸ் ரசிகர்கள் மத்தியில இருக்குது. அந்த கேள்விகளுக்கான விடையை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது இந்த சீசனுக்கான அபிஷியல் முதல் டீசர் வந்த உடனே ஐ லோகோவை பார்த்துட்டு இந்த சீசன்லயும் 2 வீடு கான்செப்ட் தான் அப்படிங்கிற மாதிரி பல பேர் உருட்டுனாங்க. ஆனா நான் முதல்லயே சொல்லிட்டேங்க, இந்த சீசனை பொறுத்தளவுல ஒரு வீடு கான்செப்ட் தான் இருக்க போகுது. 7வது சீசனும் 8வது சீசனும் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு மெயின் ரீசனே 2 வீடு கான்செப்ட் தான். அதாவது 7வது சீசனை பொறுத்தளவுல சின்ன வீடு பெரிய வீடு அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்டை கொண்டு வந்திருந்தாங்க. அதே நேரத்தில் 8வது சீசனை பொறுத்தளவுல ஆண்கள் அணி பெண்கள் அணி அப்படிங்கிற மாதிரி வீட்டையே 2ஆ பிரிச்சு வச்சிருந்தாங்க. இதுவே அந்த சீசன் ரொம்பவே டல்லா போரா போறதுக்கு காரணமா இருந்துச்சு. அதனால அந்த தவிர திரும்பவும் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம முதல்லயே சொல்லியிருந்தோம். அதுதான் உண்மைங்க. இந்த சீசனை பொறுத்தளவுல ஒரு வீடு கான்செப்ட் தான். அதே மாதிரி இந்த சீசனை பொறுத்தளவுல பிக் பாஸோட வாய்ஸ் மாறுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தளவுல பிக் பாஸோட வாய்ஸ் தான் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். இந்த சீசனை பொறுத்தளவுல அந்த வாய்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற பல எதிர்பார்ப்புகள் நமக்குள்ள இருக்குது. பொறுத்து இருந்து பார்க்கலாம். அதே மாதிரி இந்த சீசனை பொறுத்தளவுல இவங்க தான் களமிறங்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு 20 பேரோட பேர் பட்டியல் வந்து வெளியாயிருக்குது. உண்மையாவே இந்த 20 பேர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தாங்க அப்படின்னா கண்டென்ட்டுக்கு பஞ்சமே இருக்காதுங்க. அந்த அளவு தாறுமாறான போட்டியாளர்களா இருக்கிறாங்க. அப்படி அந்த லிஸ்ட்ல யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படிங்கறத டீடைலா பாத்துறலாம். இந்த லிஸ்டை பொறுத்தளவுல முதல் போட்டியாளரா இருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா அரோரா தாங்க. இந்த அரோராவை பொறுத்தளவுல சோசியல் மீடியால ரொம்பவே வைரல் ஆனவங்க அப்படினே சொல்லலாம். இவங்களோட போட்டோவுக்காகவே காத்து கிடக்கிற இளைஞர் பட்டாளம் இருக்குது. இவங்களோட செல்ல பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பலூனக்கா அப்படிங்கிற மாதிரி செல்லமா கூப்பிடுறாங்க. பொதுவா பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தளவுல குடும்பமா உட்கார்ந்து பார்க்க முடியலப்பா, ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி எல்லா சீசன்லயுமே ஒரு குற்றச்சாட்டு வரும். ஆனா அரோராலாம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த சீசன் அடல்ட் ஒன்லி அப்படிங்கிற மாதிரி போட வேண்டியிருக்கும். அந்த அளவு கிளாமர்ல கலக்குவாங்க அரோரா. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்து பார்க்கலாம். அடுத்ததா இந்த லிஸ்ட்ல 2வதா இருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ராஜவேலு. இவருமே விஜய் டிவி ப்ராடக்ட் தாங்க. இவரை பொறுத்தளவுல கேபிஓல கலந்துகிட்டு கலக்கி இருக்காரு. ஸ்டாண்ட் அப் காமெடியன். அது மட்டும் இல்லாம விஜே. கண்டிப்பா இவர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தார் அப்படின்னா அடுத்த முத்துக்குமாரனா இருக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. அந்த அளவு பேச்சில பின்னி பெடல் எடுப்பாரு. எப்படி கேம் ஆட போறாரு அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். அடுத்ததா இந்த லிஸ்ட்ல 3வதா இருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா பாடினி. இவங்களை பொறுத்தளவுல இவங்களுமே ஒரு ஆக்டர்ஸ் தான். ஜியோ ஹாட் ஸ்டார்ல ஒளிபரப்பாகிட்டு இருக்கிற ஹார்ட் பீட் அப்படிங்கிற வெப் சீரிஸ்ல நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம டேக் டைவர்ஷன், சீசா அப்படிங்கிற 2 படங்கள்ல முக்கியமான கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க. இவங்க இந்த சீசன்ல கிளம்புறங்கிறதா சொல்லப்படுது. இவங்களுமே ஒரு மாடல் தான். பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இவங்க என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். அடுத்ததா இந்த லிஸ்ட்ல 4வதா இருக்கிற போட்டியாளர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா சித்து தாங்க. இவரை பொறுத்தளவுல விஜய் டிவில சீரியல் பார்க்கிற ரசிகர்கள் எல்லாருக்குமே பரிச்சயமான ஒரு போட்டியாளர். அது மட்டும் இல்லாம சீரியல் ரசிகர்களோட ஃபேவரட் ஹீரோ அப்படின்னே சொல்லலாம். இவர் மேல பல எதிர்பார்ப்புகள் இருக்குதுங்க. இவர் நடிக்கிற சீரியல்ல வேற லெவல்ல கேரக்டர் பண்றாரு. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா இவரோட உண்மையான கேரக்டர் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சு ரசிகர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா இந்த லிஸ்ட்ல 5வதா இருக்கிற போட்டியாளர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஜென்மோனி. இவங்களை பொறுத்தளவுல நடந்துகிட்டு இருக்கிற குக் வித் கோமாளி சீசன் 6ல கோமாளியா அறிமுகமாயிருக்காங்க. இவங்க இந்த சீசன் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரதா சொல்லப்படுது. எப்படி சுனிதா வந்தாங்களோ அதே மாதிரி இந்த சீசன்ல ஜென்மோனி வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். அடுத்ததா இந்த லிஸ்ட்ல 6வதா இருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா புவியரசன். புவியரசனை பொறுத்தளவுல சி தமிழ்ல பல சீரியல் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம விஜய் டிவில ஒளிபரப்பாகிற மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரையோட டைட்டில் வின்னரும் கூட. இவரை பொறுத்தளவுல டாஸ்க் எல்லாம் செமையா பண்ணுவாரு. டான்ஸ் சூப்பரா ஆடுவாரு. சகலகலா வல்லவன் அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பா ஃபைனலிஸ்டா வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கிற ஒரு போட்டியாளர் தான் புவியரசன். புவியரசன் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எப்படி கேம் ஆட போறாரு அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். அடுத்ததா இந்த லிஸ்ட்ல 7வதா இருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா நட்சத்திரா நாகேஷ். இவங்களுமே சீரியல் ஹீரோயின் தாங்க.
தமிழும் சரஸ்வதியும் அப்படிங்கிற சீரியல்ல தீபக்கு ஜோடியா நடிச்சிருந்தாங்க. இவங்க இந்த சீசன்ல கன்ஃபார்மா இருக்கிறதா சொல்லப்படுது. அடுத்ததா இந்த லிஸ்ட்ல 8வது இருக்கிற போட்டியாளர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா யுவன் மயில்சாமி. காமெடி நடிகர் மயில்சாமியோட மகன் தான். இவருக்கு சினிமால வாய்ப்பு கிடைக்கல, யாருமே உதவ மாட்டுக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இவரை பொறுத்தளவுல விஜய் டிவில ஒளிபரப்பாகிற தங்கமகள் சீரியல்ல நடிச்சிட்டு இருக்காரு. இவர் இந்த சீசன் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறதா சொல்லப்படுது. அடுத்ததா இந்த லிஸ்ட்ல 9வது இருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா விஜய் பார்வதி. இவங்களோட பேரை கேட்ட உடனே சும்மா அதிருங்க. சமூக வலைதளங்கள்ல இவங்களால பல சர்ச்சைகள் வெடிச்சிருக்குது. கண்டிப்பா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள விஜய் பார்வதியால பல பிரச்சனைகள் கிளம்பும் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்ல. குறிப்பா சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா 7வது சீசன்ல மாயா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்னெல்லாம் வேலை பண்ணாங்களோ அதே வேலைகள்ல இந்த சீசன்ல விஜய் பார்வதி பண்ணுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்ததா இந்த லிஸ்ட்ல 10வது இருக்கிற போட்டியாளர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ரீகாந்த் தேவா. என்னப்பா இவர் எதுக்குப்பா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா சீசன்லயுமே முதல் வாரமே எவிக்ட் ஆறதுக்காகவே ஒரு நபரை உள்ள தூக்கி போடுவாங்கல்ல, அந்த கேட்டகரியில ஸ்ரீகாந்த் தேவாவை உள்ள அனுப்புற மாதிரி தெரியுது. என்னதான் இருந்தாலும் பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்ததா இந்த லிஸ்ட்ல 11வது இருக்கிற போட்டியாளர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஃபரினா ஆசாத். இவங்களை பொறுத்தளவுல போன சீசன்லயே வருவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்பட்ட ஒரு போட்டியாளர். எதுக்காகன்னா அவங்க நடிச்ச சீரியல் அப்படிங்க. அவங்கள பொறுத்தளவுல பாரதி கண்ணம்மா சீரியல்ல வில்லியா நடிச்சிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி அதே சீரியல்ல ஹீரோயினா நடிச்சவங்க 7வது சீசன்ல களமிறங்கி இருந்தாங்க. ஹீரோவா இருந்த அருண் பிரசாத் போன சீசன்ல களமிறங்கி இருந்தாரு. அந்த வகையில இந்த சீசனை பொறுத்தளவுல ஃபரினா ஆசாத் களமிறங்கிறதா சொல்லப்படுது. அடுத்ததா இந்த லிஸ்ட்ல 12வது இருக்கிற போட்டியாளர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா வினோத் பாபு. இவருக்குமே அறிமுகம் எதுவுமே தேவை கிடையாதுங்க. விஜய் டிவில சீரியல் பாக்குற எல்லாருக்குமே வினோத் பாபு தெரிஞ்சிருக்கும். பல சீரியல்ல ஹீரோவா நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம இவருமே ஸ்டாண்ட் அப் காமெடியன். அது மட்டும் இல்லாம டான்ஸ் செமையா ஆடுவாரு, மிமிக்ரி பண்ணுவாரு, சகலகலா வல்லவன் அப்படியே சொல்லலாம். இவருமே இந்த சீசனுக்குள்ள வந்தார் அப்படின்னா கண்டிப்பா ஃபைனல் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. பல பேர் இந்த சீசனோட டைட்டில் வின்னர் வினோத் பாபு தான் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் எல்லாம் போட்டு இருக்காங்க. வினோத் பாபு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்ன பண்ண போறாரு அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்தா பார்த்தாகணும். அடுத்ததா இந்த லிஸ்ட்ல 13வது இருக்கிற போட்டியாளர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா சிந்தியா வினோலின் தான். இவங்களை பொறுத்தளவுல சாண்டி மாஸ்டர் மனைவியோட தங்கை, நல்ல டான்சர். இப்ப கனடால இருக்கிறாங்க. கனடால இருந்து டான்ஸ் ஆடி பல ரீல்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்க இந்த சீசன்ல கலந்துக்க போறதா சொல்லப்படுது. அடுத்ததா இந்த லிஸ்ட்ல 14வது இருக்கிற போட்டியாளர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா உமர் தாங்க. இவரை பொறுத்தளவுல குக் வித் கோமாளி சீசன் 6ல கலக்குன்னு கலக்குனாரு. ரொம்பவே இன்னசென்ட் ஜோவியலான டைப். பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இவரோட கேம் பிளே எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்தா பார்த்தாகணும். அடுத்ததா இந்த லிஸ்ட்ல 15வது இருக்கிற போட்டியாளர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா அர்ச்சனா குமார் தான். இவங்களுமே விஜய் டிவில பல சீரியல் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம யூடியூப்ல ஒரு சேனல் வச்சிருக்காங்க. ரொம்பவே காமெடியான வீடியோ எல்லாம் கிரியேட் பண்ணி போடுவாங்க. ரொம்பவே ஃபன் டைப் தான். பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறமா இவங்களோட உண்மையான முகம் என்ன அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்தா பார்த்தாகணும். அடுத்ததா இந்த லிஸ்ட்ல 16வது இருக்கிற போட்டியாளர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா அஸ்வின் தாங்க. அஸ்வினுமே குக் வித் கோமாளி புகழ் அப்படியே சொல்லலாம். அதாவது அஸ்வின் குமார் சிவாங்கி இவங்களோட பெயருக்கு பல ரசிகர் பட்டாளம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். பல ஆர்மி எல்லாம் தொடங்கி இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது அஸ்வினுக்கு பட வாய்ப்புகள் கிடைச்சிச்சு, படமும் நடிச்சாரு. இருந்தாலும் அவரோட பட ப்ரமோஷனுக்காக அவர் மைக்க பிடிச்சு பேசுறேன் அப்படிங்கிற பேர்ல தான் தலையில தானே மண்ணள்ளி போட்டுக்கிட்டாரு. அந்த வகையில இப்ப பட வாய்ப்புகள் எதுவுமே இல்ல, நான் அப்படிப்பட்டவெல்லாம் கிடையாதுப்பா, நான் நல்லவன் தான் அப்படிங்கறத நிரூபிக்கிறதுக்காக இந்த சீசன்ல வரதா சொல்லப்படுது. அடுத்ததா இந்த லிஸ்ட்ல 17வது இருக்கிற போட்டியாளர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா அமிர்தா ஸ்ரீனிவாசன். இவங்களுமே ஒரு மாடல் கம் ஆக்டர் அப்படின்னே சொல்லலாம். குறிப்பா சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா சர்ச்சை பிரபலம் சுசித்ராவோட எக்ஸ் கணவரோட 2வது மனைவி. இவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா சுசித்ரா வெளியே இருந்து பல கான்ட்ரவர்சியை கிளப்புவாங்க. அதே நேரத்துல அமிர்தா ஸ்ரீனிவாசன் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எப்படி கேம் ஆட போறாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்தா பார்த்தாகணும். அடுத்ததா இந்த லிஸ்ட்ல 18வது இருக்கிற போட்டியாளர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா காக்கா முட்டை விக்னேஷ். ஆமாங்க, இவரை பொறுத்தளவுல காக்கா முட்டை அப்படிங்கிற படத்துல குழந்தை வடத்துல வந்திருந்தாரு. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா விஜய் சேதுபதியோட மகன் நடிச்ச பீனிக்ஸ் படத்துல ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தாரு. இவர் விஜய் சேதுபதியோட ரொம்பவே நெருக்கமானவர் அப்படின்னும் விஜய் சேதுபதியோட ரெக்கமெண்டால தான் இந்த சீசனுக்குள்ள வர்றதாவும் சொல்லப்படுது. போன சீசன்லயும் இதே மாதிரி தான் ஒரு பொண்ணுக்கு ரெக்கமெண்ட் பண்ணாரு. யாருங்க? சாச்சனாவுக்கு தான். சாச்சனாவால அவர் பேர் தான் கெட்டு போச்சு. இந்த சீசனை பொறுத்தளவுல விக்னேஷோட கேம் பிளே எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். அடுத்ததா இந்த லிஸ்ட்ல 19வது இருக்கிற போட்டியாளர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா விஜய் சோபனா. பிக் பாஸ் ரசிகர்கள் எல்லாருக்குமே விஜய் சோபனாவை தெரிஞ்சிருக்கும். இவங்களை பொறுத்தளவுல பிக் பாஸ் வீட்ல இருந்து யாரெல்லாம் எவிக்ட் ஆகி வெளியே வர்றாங்களோ அவங்கள முதல்ல பேட்டியை எடுக்கிற ஒரு போட்டியாளராக இருப்பாங்க. அதுலயும் குறிப்பா யாருக்கிட்டயோ பணம் வாங்கி யாரோ ஒரு ஆளுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ற மாதிரியே தான் இவங்களோட கேள்விகள் இருக்கும். பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இவங்களோட கேம் பிளே எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். அடுத்ததா இந்த லிஸ்ட்ல கடைசியா இருக்கிற போட்டியாளர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஜோ மைக்கேல் தாங்க. இவருமே பிக் பாஸ் ரிவ்யூவர் தான். அதே மாதிரியே யாரெல்லாம் பிக் பாஸ் வீட்ல இருந்து எவிக்ட் ஆகி போறாங்களோ
அவங்கள ரெண்டாவதா பேட்டி எடுக்கிற ஆள் தான் இந்த ஜோ மைக்கேல். பிக் பாஸ் நிகழ்ச்சி எப்படிப்பட்டது அப்படிங்கறத கரைச்சி குடிச்ச ஒரு போட்டியாளர். பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறமா கண்டிப்பா இவரால பல சர்ச்சைகள் கிளம்பும் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்ல. அதாவது ரவீந்தர் எப்படி ஒரு மைண்ட் கேம் ஆடினாரோ அதே மாதிரி இந்த சீசனை பொறுத்தளவுல ஜோ மைக்கேல் ஒரு மைண்ட் கேம் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. என்னதான் இருந்தாலும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த ரூமர் லிஸ்ட்ல இருந்து எத்தனை போட்டியாளர்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர போறாங்க, அதே மாதிரியே இந்த சீசனை விஜய் சேதுபதி எப்படி ஹோஸ்ட் பண்ண போறாரு அப்படிங்கறதெல்லாம் பொறுத்திருந்து தான் பார்த்தாகணும். பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல இந்த ரூமர் லிஸ்ட்ல இருந்து யாரெல்லாம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களோ அவங்களோட பேரை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.